Hello friends, welcome to hanushree healthy kitchen. இந்த வீடியோல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படி வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிலுக்கு இதமா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் பார்க்க போறோம். நானும் என்னோட மற்ற 3 யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் என்னென்ன ஜூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா பைனாப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் கடைசியாக pomegranate ஜூஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு hanushree healthy kitchen. வெயிலுக்கு இதமாக நம்ம மாதுளம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். 2 மாதுளம்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க மாதுளம் பழத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எல்லா மாதுளம் பழத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் நம்மளுக்கு ஜூஸ் எடுக்கிறப்ப இந்த வடிகட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த ரெசிடியூ வேஸ்ட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த சக்கையை ரிமூவ் பண்ணிடுங்க. மாதுளை ஜூஸ் ரெடியாக இருக்குது. கூடவே இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டம்ளர் கன்வெர்ட் பண்ணிடலாம். கூடவே கூலிங்காக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ஜீவி சேனல். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 5 ஆரஞ்சு எடுத்துருக்கேன். இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க விதைகளை நம்ம ஈஸியாக நீக்கிட முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லேஸாக கட் பண்ணி அதில் இருக்க விதைகளை எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. டெய்லி இதை ஒரு ஜூஸாவோ இல்லை ஃப்ரூட்ஸாவோ எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டோன்னா நமக்கு செம்மையான டேஸ்டான நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட கிட்ஸுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் பண்ணாமல் நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிங்க. என்னென்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பைனாப்பிள் ஜூஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு நல்லா பழுத்த பைனாப்பிளாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நான் ஹாஃப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ஜூஸ்க்கு சரியாக இருக்கும். இதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 300 ml நான் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் கோல்டு வாட்டராக எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை கோல்டு வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஐஸ் போட்டு கூட அடிச்சுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக ஐஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஜூஸை நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். 2 கப்பில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதுலேயே கோல்டு வாட்டர் தான் எடுத்திருக்கோம், ஐஸ் போட்டு அடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம இது வடிகட்ட வேண்டாம். ஏன் அப்படின்னா
இது வந்து வடிகட்டலை அப்படின்னா இதோடைய நார்சத்தெல்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. என்னங்க, பைனாப்பிள் ஜூஸ் எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலான்னு பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மரில் அடிக்கடி இந்த ஜூஸை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் கிச்சன் டு சமையல் அண்ட் vlog. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கொடைக்காலத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அவங்க ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே குவிக்காக ஈஸியாக ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக அப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதுதான் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாட்டர்மெலன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் ஸ்வீட் இருக்கும், நம்ம தேவைப்பட்டால் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதோட ஒரு ஹாஃப் லெமனும் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கும் போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த கோடைக்காலத்துக்கு இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹாஃப் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே சம்மருக்கு ஏற்ற ரெஃப்ரெஷிங்கான ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டர்மெலனையும் சேர்த்துக்கலாம். மேலே புதினா வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க, எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிலில் வந்து ரொம்ப வெளியே போகாதீங்க, வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க, அப்போ தான் நம்ம வந்து இந்த வெயில் சமாளிக்க முடியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.